ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் அது முதல் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எது முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னால சீசர்களோடு ஆண்டவர் சம்பாஷித்து கொண்டிருந்தார். தான் கிறிஸ்துவாகிய இயேசு அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டு இருந்தார். அதே நேரத்தில் சீசர்கள்ட்ட நாம் போய் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் எல்லாரும் பல பாடுகள் பட்டு என்னை கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்கணும். எனக்கு வரக்கூடிய பாடு இவர்களால் தான், எனக்கு வரக்கூடிய உபத்திரம் இவங்களால தான் தெளிவாக ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போ எருசலேமுக்கு போனால் உபத்திரவம் பாடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், நீங்கள் வேதத்தை நன்கு வாசிக்கும் பொழுது சில இடத்துல இருந்து ஆண்டவர் விலகி செல்கிறார். அதே நேரத்தில் தனக்கு இங்கே போனால் பாடுகள் என்று தெரிந்திருந்தும் அங்கே அவர் போகிறார். தேவ சித்தத்தை தெளிவாக நிறைவேற்றினவர் நம்முடைய ஆண்டவர். பாடுகளை கண்டு சுவளாதவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பாடுபட்டதுனால தான் நமக்கு பாவ விமோச்சனம் உண்டு என்பதை அவர் அறிந்ததுனால, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கித்தான் ஆகணும் என்று சொல்லி அவர் மண்டாட்டை வைக்கவில்லை. நீங்கினாலும் சரி நீங்காட்டாலும் சரி, உம் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். அப்போ ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படி இங்கே போனால் பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு என ஆண்டவரே சொல்லுகிறார். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதை போலத்தான் நான் உங்களை அனுப்புகிறேன். இறைவனி என்பது எல்லாரும் நம்மளை புகழ்வாங்க அப்படிங்கிறது அல்ல. மறைவாக வித்தியாசமாக பேசுகிற மக்கள் நிறைந்திருக்கிற அந்த உலகம். அதனால அன்னைக்கு எப்படி ஜனங்கள் அந்த வேதபாரகர்கள் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வந்தாங்களோ, அதே போல இந்த நாட்களிலும் வரலாம். தைரியமா இருப்போம். தேவ சித்தம் ஒன்றையே துணிவாக செய்வோம். இதையெல்லாம் சீசர்கள் அறிந்திருக்கணும்னு சொல்லி முன்கூட்டியே சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கவனத்தோடு வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நீர் விரும்புகிறபடி நீர் காட்டிய பாதையிலே தொடர்ந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.